எப்பயும் போல் இன்றைக்கி நாம தான் ஃபஸ்ட்டு போல். யாரும் வரல போலையே. சரி, நாம் போய் நம்ம வேலையை தொடங்கலாம். ஹாய் மனிஷா, எப்பயும் போல் சீக்கிரம் வந்துட்டீங்க போல். ஓ ஹாய் ஐஸ்வர்யா. ஆமாம், சீக்கிரம் தான் வந்துட்டேன் இன்னைக்கு. ஹாய் நித்யா. ஹாய் மனிஷா மேம். ஐயோ, நீங்கள் வேறு என்னங்க மேம்னு சொல்கிறீங்க? நமக்குள்ளே என்னங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க, பரவாயில்ல. சரிங்க மனிஷா. நானும் இப்போ தான் வந்தேன், அதான் சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கும் நான் தான் ஃபஸ்ட் வந்திருக்கேன் போல் அப்படின்னு. அதான் அப்போ வேலை செய்யலான்னு உட்காந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஓ அப்படிங்களா, சாரிங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல் உங்களை கூப்பிட்டு. ஏன்னா நீங்கள் வேலை செய்யணுன்னு உட்காந்தீங்கல்ல, சாரிங்க. ஐயையோ, என்னங்க நீங்கள் சாரிலாம் கேட்குறீங்க? இதில் போய் என்ன இருக்குது? நான் இப்போ தான் வந்தேன், அதான் சரி யாரும் வரல போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சாரிலாம் கேட்காதீங்க. சரிங்க மனிஷா. ஐசு, சரி நான் போய் என்னன்னு பார்க்குறேன். எனக்கு இன்றைக்கி எத்தனை ஃப்ரீ பீரியட் இருக்குதுன்னு தெரியல, நான் போய் பார்க்கணும், வர அது வேறு செக் பண்ணணும். சரி ஐசு, நீ போ, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாம் நித்யா, எனக்கும் இன்றைக்கி ஒரே ஒரு பீரியட் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. அதுலேயும் எனக்கு ஒரு வெபினார் வேறு இருக்குது இன்றைக்கி, அது வேறு ஒன்று அட்டன் பண்ணணும். இன்றைக்கி எனக்கு ஃப்ரீ பீரியடே இருக்காது, என்ன பண்ணுறதோ தெரில. ஒரு நாளில் ஒரு ஃப்ரீ பீரியட் கூட இல்லைன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப டயர்டாக இருக்கும். சரி நீ போய் பார்த்துட்டு வா. ஓ அப்படியே ஐஸு, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும் இன்றைக்கி, என்ன பண்ணுறது, ஒரு ஃப்ரீ பீரியட் கூட இல்லையா அப்போது? சரி நான் எங்கே போய் என்ன ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல, போய் நீ போய் வந்து பார்த்துட்டு வாப்போ. நான் என்னோடய ஒர்க்கை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் கிளாஸ்க்கு வேறு போகணும். சரி நீ போ. சரி ஐசு, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். ம். இன்னும் 2-3 நாளில் பசங்களுக்கு வேறு டெஸ்ட் வைக்கணும். சரி, அது கொஷின் பேப்பர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவோம். மரியா மேம் சொன்னது எப்படி ஐஸுக்கிட்ட சொல்கிறது? ஏற்கனவே ஒரு ஃப்ரீ பீரியட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தா, அப்போ இது வேறு சொன்னால் டென்ஷன் ஆகிடுவா. ஷவா, சரி சொல்லி பார்ப்போம். என்ன நித்யா சைலண்ட்டாக வந்து நிற்கிறேன், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஐஸு, அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் தான் வந்தேன். அப்படியா, என்ன விஷயம் சொல்லு. நீ தான் உன்னோட டைம் டேபிள் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோம்ல, என்னாச்சு? எனக்கு இன்னைக்கு 2 பீரியட் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் 2 பீரியட் ஃப்ரீயாக தானே இருக்குது, அப்பயே மூஞ்சி இப்படி இருக்கு. அதே நான் ஆனான்னு வேறு இழுக்கிறேன். என்ன விஷயம் சீக்கிரம் சொல்ல, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அது அது வந்து ஐஸு, வரும்போது மரியம் மேம் பார்த்தேன். அவங்க வந்து உனக்கு ஒரு பீரியட் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னல, அந்த பீரியடில் வந்து சப்ஸ்டியூஷன் போட்டிருக்காங்களா ஐஸு? இல்லை, எனக்கு புரியல. அந்த மேம் என்னை பற்றி என்ன நினச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம். சரி ஐஸு, நீ கொஞ்சம் கோவப்படாத ப்ளீஸ் ப்ளீஸ், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ ஐஸு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இந்த ஒரு பீரியட் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஐஸு. அது எப்படி நித்யா அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? எனக்கு தான் இன்னைக்கு ஒரு பீரியட் தான் ஃப்ரீயாக இருக்குது, அதுலேயும் வெபினார் இருக்குன்னு அந்த மேம்க்கும் தெரியும். அவங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? ஓ, அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் இருக்கும்போது அவங்க எப்படினாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி தானே? இல்லை ஐஸு, நான் வந்து இப்படி சொல்ல வரல. வேற எப்படி நித்யா? என் இடத்துல நீ இருந்து பார்த்தேன்னா உனக்கு தெரியும். ஐஸ்வர்யா,
நித்யா, என்னாச்சு? அது அது ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்க. ஏன் நித்யா ஒன்றும் இல்லைன்ற? எனக்கு நடக்கிற அநியாயத்தை நீ அவங்கக்கிட்ட சொல்லணுமா இல்லையா? சொல்லு. அவங்களுக்கு ஒரு ஷெட்யூலிங் போடுறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்னா, யார் யாருக்கு தேவையோ, யார் யாருக்கு நீங்கள் தேவையில்லையோ, யார் யாருக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கோ, யார் யாருக்கு எனக்கு ஃப்ரீயாக இல்லையோ, அதெல்லாம் பார்த்துட்டு தானே அவங்க போடணும். எப்படி எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? ஐஸ்வர்யா, என்னோட ரைட்ஸை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன அங்கே தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை மேம், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இப்போ எனக்கு நான் ஒரு பீரியட் தான் இருக்குது, அதுலேயும் எனக்கு ஒரு வெபினார் இருக்குது, எனக்கு இன்னைக்கு ஃப்ரீ பீரியடே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் எப்படி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ், அதாவது அந்த கிளாஸவே கவர் பண்ணுற மாதிரி எப்படி நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுக்கலாம்? சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேம். நீங்கள் கேட்குறீங்கல்ல என்ன தகுதி இருக்குன்னு. இதே ஃபீல்டில் உங்களோட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட டீச்சர் நான் தான். நான் ஷெட்யூலிங் போடும் போதெல்லாம் எந்த டீச்சருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காத மாதிரி போடுவேன். எல்லாருக்குமே ஒரே மாதிரி, எல்லாருக்குமே எந்த ஒரு டிஸ்கிரிபன்சியும் இல்லாத மாதிரி நான் ஷெட்யூலிங் போட்டு கொடுப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற எந்த டீச்சர் கிட்ட கூட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க என்னோடய ஷெட்யூலிங் பற்றி. சரிங்களா? நீங்கள் இந்த ரைட்ஸு, என்ன தகுதி, இந்த வார்த்தையெல்லாம் கொண்டு வராதீங்க. நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்னோட வயசில் பெரியவங்க அப்படின்ற ஒரு மரியாதையில் தான் நான் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு எல்லா டீச்சரையும் மதிக்க கற்றுக்கோங்க, எல்லா டீச்சரையும் ஒரே மாதிரி நடத்த கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். பார்ஷாலிட்டி பார்க்காதீங்க ப்ளீஸ். அது டீச்சர்ஸோட மென்டல் ஹெல்த்தையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா? இல்லை என்ன ஐஸ்வர்யான்னு கேட்குறேன். நாம் ஒரு ஸ்கூலில் இருக்கோம், நம்மளை சுற்றி 4 பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அப்போ எந்த மாதிரி என்னை கூப்பிடணும்? கால் மீ ஐஸ்வர்யா மேம். ஏன்னா நானும் இந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் தான், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட டீச்சர் தான். ஸோ கால் மீ மேம். ஓகே மேம்? நானும் உங்களை மேம்னு தான் மரியாதை கொடுத்து கூப்பிட்றேனே தவிர, மரியம் இங்கே வா, மரியம் இங்கே போ அப்படி நான் சொல்லி கூப்பிட்றேன்? சொல்லுங்கள். நாங்கள் உங்களை மேம் தானே கூப்பிட்றோம், அப்போ நீங்களும் என்னை மேம் தானே கூப்பிடணும். ப்ளீஸ் பிஹேவ் ப்ராப்பர்லி மேம். இஃப் யூ ஹாவ் எனி பர்சனல் வெஞ்சன்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் ஒரு சண்டை போடுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் டூ வித் தி ஸ்கூல். இந்த ஸ்கூலில் வச்சுட்டு என்னை அந்த அவமானப்படுத்துகிறீங்க, இது படுத்துறீங்க, அது படுத்துறீங்களா பண்ணாதீங்க. இஃப் யூ ஹாவ் எனி பர்சனல் வெஞ்சன்ஸ், ஸ்கூல் விட்டு வெளியே வாங்க, பேசி தீர்த்துக்கலாம். இல்லை எனக்கு புரியல, நான் அப்படி என்ன உங்களுக்கு பண்ணிட்டேன்னு எல்லா கோவத்தையும் என் மேலே கொட்டுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல மரியம் மேம். இப்போது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, என் மேலே வெஞ்சன்ஸ் கொட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஹையர் ஆஃபிஷியல்ஸ்க்கு இதை கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் வேலைக்கு தான், பார்த்துக்கோங்க. எது? யூ ஆர் கிவிங் மீ வார்னிங்ஸா? ஹலோ ஐஸ்வர்யா மேம், இந்த டீச்சர்ஸோட டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டே நான் தான். அது மனசில் வச்சுட்டு பேசுங்க. எனக்கு வார்னிங் தர அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய பொசிஷன்லாம் இல்லை, சரிங்களா? அது மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பேசுங்க. என்னங்க சண்டை? என்னாச்சு? என்னாச்சுன்னு தானே கேட்குறேன். எல்லாரும் சைலண்டாக இருந்தால் நான் என்ன யோசிக்கிறது? சொல்லுங்கள், என்னாச்சு? ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நித்யா, நீங்களாச்சும் சொல்லுங்கள், என்னாச்சு? அது அது ஒன்றும் இல்லைங்க சார். அது ஐஸ்வர்யாவுக்கு இன்னைக்கு ஒரு பீரியட் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுலேயே அவளுக்கு ஏதோ ஒரு வெபினார் இருந்துச்சா. ஸோ மரியம் மேம் ஐஸ்வர்யாவுக்கு அந்த கிளாஸில் ஒரு சப்ஸ்டியூஷன் போட்டாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி அவளுக்கு ஃப்ரீ பீரியடே இல்லைங்க சார். ஸோ அதுதான் அவள் பேசிகிட்ருக்கா மரியம் மேம் கூட. இதுதான் பிரச்சனையா?
ஐஸ்வர்யா கோவப்படாதீங்க, இருங்க பேசிக்கலாம், இருங்க இருங்க நான் பேசுகிறேன். மரியம் மேம், சொல்லுங்க ராம் சார். எதனால் ஐஸ்வர்யா மேம்க்கு சப்ஸ்டியூஷன் போட்டீங்க? என்னாச்சு? யார் வரல? என்ன ப்ராப்ளம்? சார் ஆக்சுவலி என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனோட கிளாஸ் டீச்சர் இருக்காங்க இல்லைங்களா, தனு மேம். ஸோ அவங்களோட வண்டி பஞ்சர் ஆகிடுச்சான், அப்புறம் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சான். அவங்க ஸ்கூலுக்கு வந்து சேர்றதுக்கே ஹாஃப் அ டேக்கு மேலே ஆகிடுமா. ஏ செக்ஷனுக்கு வேறு ஃபஸ்ட்டு பீரியடே வந்து தனு மேமோட பீரியட். ஸோ அதனால தான் வந்து ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா மேமை வந்து அந்த கிளாஸ்க்கு சப்ஸ்டியூஷன் போட்டேன். வேறு எதுவும் இல்லைங்க சார். அதுதான் சொன்னேன். அதுக்கே ஐஸ்வர்யா மேம் வந்து கோவப்படுறாங்க சார். இங்கே பாருங்க மரியம் மேம், நீங்கள் வேணால் அந்த டீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கே தெரியும் நான் தான் பிரின்சிபல் மேம்க்கு அடுத்தபடின்னு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். யாராக இருக்கட்டும், எந்த டீச்சராக இருக்கட்டும், ப்ரைமரி கிளாஸ்க்கு போகிற டீச்சராக கூட இருக்கட்டும், அவங்கள இனிமேல் நீங்கள் மரியாதையாக மேம்னு சொல்லி தான் கூப்பிட்றீங்க. இல்லை எனக்கு புரியல, அது மேம்னு சொல்லி கூப்பிட்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க, டீச்சர்ஸ் உங்க கூட வேலை பார்க்குறாங்க, அவங்களும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர்ஸ் தான் நம்ம ஸ்கூலில் வந்து ஹையர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அவங்கள வந்து மேம்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்னு எனக்கு ஒன்றும் புரியல மரியம் மேம். இதை பற்றி நான் கண்டிப்பாக பிரின்சிபல் மேம் கூட பேசணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னங்க, நீங்கள் என்ன தனு மேம் வரலையா? அவங்க வரலன்னா அது அவங்களோட ப்ராப்ளம். நீங்கள் ஏன் ஐஸ்வர்யா மேம் அதில் போடுறீங்க? அதான் சொல்கிறாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு பீரியட் தான் ஃப்ரீயாக இருக்குது, அதுலேயும் வெபினார் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோடைய நல்லதுக்காக தான் அவங்க வெபினார் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அது டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா அது எப்படிங்க மேம்? கொஞ்சம் நீங்கள்லாம் யோசிக்கக்கூடாதா? வேறு யாராச்சும் டீச்சர்ஸை கூட போட்டிருக்கலாம்ல. ஏன் நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸே இல்லைங்களா? ஐஸ்வர்யா மேம் மட்டும்தான் இருக்காங்களா சப்ஸ்டியூஷன் போடுறதுக்கு? சொல்லுங்கள் மரியம் மேம். இவ்வளோ நேரம் கத்தி கத்தி பேசிகிட்டு இருந்தீங்க அதிகாரமாக. எவ்வளோ பேசுங்க, நான் இங்கே தான் நிற்கிறேன், பேசுங்க. அது வந்து சார், சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காது. சாரி சார். இல்லை எனக்கு இப்போ சாரி தேவையில்ல. இப்போ நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலையும் ஐஸ்வர்யா மேமே டார்கெட் பண்ணுறீங்கன்ற ரீசன் வேணும். அது நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஐஸ்வர்யா மேம் கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். இப்போ ப்ளீஸ், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஸ்கூலில் நடக்கக்கூடாதுன்ற காரணத்தினால்தான் நான் எல்லா டீச்சர்ஸையும் எல்லா ஒரு சான்ஸையும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லா ஒரு சான்ஸும் கொடுத்துட்ருக்கேன். அது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை ஆக்சுவலி. அதனால தான் நான் இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அந்த சான்ஸை வச்சுட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அவங்களும் உங்களோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர், அதுவும் இந்த ஷெடியூலிங்கெல்லாம் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துப்பாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும்லாம் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்ளமே வந்தது இல்லைங்களேங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. அதுவும் ஐஸ்வர்யா மேம்க்கு தான் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இப்போ எனக்கும் தான் வந்து ஃப்ரீ பீரியட்ஸ் இருக்குது. சொல்லுங்கள், இப்போ எத்தனையோ பேருக்கு ஃப்ரீ பீரியட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கள கூட அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கலாங்கல்ல. ஏன் ஐஸ்வர்யா மேமே தான் வேணுமா உங்களுக்கு அந்த பீரியடை பார்த்துக்கிறதுக்கு? சொல்லுங்கள். இனிமேல் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இனிமேல் வந்து யாருக்காச்சும் சப்ஸ்டியூஷன் போடுறீங்கன்னா பர்சனலாக கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா, அவங்களுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் பீரியட்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்கா, அந்த மாதிரி கேட்டுட்டு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷெடியூலிங்ஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் திருப்பி கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. ப்ளீஸ் மரியம் மேம், இது மனசில் வச்சுட்டு நீங்கள் உங்களை வேலையை பாருங்கள் சரிங்களா. மரியம் மேம், நீங்கள் இப்போ ஐஸ்வர்யா மேம் கிட்ட சாரி கேட்குறீங்க, கேளுங்க. ஓகே சார். ஐஸ்வர்யா மேம் என்னை மன்னிச்சிடுங்க. நான் இனிமேல் இந்த மாதிரி பார்ஷாலிட்டியோ இல்லை உங்களவே டார்கெட் பண்ணுற மாதிரியோ இனிமேல் நடந்துக்க மாட்டேன் மேம். ஐ எம் ரியலி சாரி மேம். ஐஸ்வர்யா மேம் என்னை மன்னிச்சிடுங்க. இங்கே பாருங்க மரியம் மேம், நான் உங்கள் கூட சண்டை போடுறதுக்காகவோ எந்த ஒரு காரணத்துக்காகவோ நான் இந்த மாதிரி பேசலை. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் இந்த ஸ்கூலில் எல்லா ஒரு மரியாதையும் எல்லா ஒரு உரிமையும் இருக்குது சரிங்களா. நீங்கள் என்னை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வரதான் செய்யும். நானும் எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு எல்லாம் சகிச்சுட்டே இருப்பேன். சரி பார்க்கலான்னு சொல்லுங்கள். அதுதான் எனக்கு கோவம் வந்துடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க.
இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். நீங்கள் இன்றைக்கி வரலைங்கன்னா அந்த மேமை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே எனக்கு தெரிஞ்சிருக்காது. இது சரியான கோவம் சார். எப்போ பார்த்தாலும் என்னவே டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அம்மா. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தேன். கரெக்டாக நீங்கள் வந்து பொறுமையாக பேசி சால்வ் பண்ணிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்லைங்க ஐஸ்வர்யா, இது கூட பண்ணலன்னா எப்படி? பரவாயில்ல, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க என்கிட்ட. நீங்கள் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நீங்கள் மட்டும் எனக்கு தேங்க்ஸே சொல்லக்கூடாது, நீங்களும் உங்கள் தங்கச்சியும். எது? நானும் என் தங்கச்சி மட்டுமா? எனக்கு புரியலையே சார். சரி சரி சரிங்க, சரி நீங்கள் போய் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்க மேம், சரிங்களா? அட என்னங்க நீங்கள் வேறு சவுண்ட் விட்டுட்டு. மேடம் மேடம், இன்னும் எவ்வளோ நேரம் எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் இப்படி தள்ளி வரீங்களா மேடம்? மூஞ்சி மட்டும்தான் சோகமாக இருக்கு. அவ காது கூட கேட்கல. நித்யா, உன்னதான். என்ன ஐசு? பார்த்து பார்த்து பல்லெல்லாம் கீழே கொட்டிட போகுது. பிடிச்சிக்க அப்படி, சரியா? சரி, நான் போய் என்னோட ஒர்க்கை பார்க்குறேன். சரி போ. சரி ராம், கொஞ்சம் காரிடோருக்கு வரீங்களா? நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல எப்படி? நீங்கள் போங்க, நான் வரேன். அட என்னங்க நீங்கள் வேற என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஆமாம், பின்ன அக்காவோட பிரச்சனையை கரெக்ட் பண்ணி தங்கச்சியவே கரெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? அதான். அட போங்க நீங்கள் வேற. அவங்க ஏதாச்சும் ஒர்க்கை பற்றி சொல்கிறதுக்கு தான் வெளியே கூப்பிட்ருப்பாங்க. ஆமாம் ஆமாம், ஒர்க்கை பற்றி தான். போங்க போங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நித்யா மேம். ஹலோ நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது வந்து என்னென்னா, ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் ஒரு தப்பு என்னென்னா வந்து ராம வந்து கொஞ்சம் கார்ட்டூன் வந்து மாற்றி போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ எடிட் பண்ணதுனால ஏற்கனவே கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதான் இப்போ வந்து அது திருப்பி சரி பண்ண முடியல. இந்த ஒரு வாட்டி மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. அடுத்த வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகாது. சாரி நண்பர்களே, இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. தெரியாமல் அந்த மாதிரி போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லாதான், ரொம்ப நாள் ஆயிடுச்சு எடிட் பண்ணி. ஸோ அதான் நண்பர்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் சாரி நண்பர்களே, இந்த மாதிரி கண்டிப்பாக அடுத்த வாட்டி நடக்காது. சாரி நண்பர்களே. ஏற்கனவே கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் பேச வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பேசி வச்சதுனால அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ண முடியல. அந்த டோன் எல்லாம் மாறும் அப்படின்ற காரணத்தினால அதை வந்து எடிட் பண்ணல. ஸோ இது மட்டும் ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க இந்த ஒரு வீடியோவில் மட்டும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்காது நண்பர்களே. சாரி நண்பர்களே. அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பர்களே உங்கள்கிட்ட சொல்லணும். ஆக்சுவலி இவ்வளோ மாதமாக வீடியோ வந்து ஒன்று வராமல் இருந்துச்சு, இல்லைன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பசங்களோட எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்சதும் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்து காலேஜ் சேர்றதுக்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு நடுவில் ஒரு ப்ராப்ளம் வேறு. சரி, சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். புது வீடு பார்த்துட்டோம். வாடகைக்கு தான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் எடுச்சு. அதுலேயும் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க்குன்றதுனால அதனால தான் அப்போ வீடியோ போட முடியல. உடனே அந்த ப்ராப்ளம் முடித்த உடனே நிறைய வேலை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ப்ராப்ளம் முடித்த உடனே என்னோடய மாமியாருக்கு வந்து கொஞ்சம் கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தோம். அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் தான் பண்ணோம். ஸோ 2 ஐயும் ஆப்ரேஷன் பண்ணதுனால ரொம்ப நாள் ஒரு 1.5 மாதம் 1 மாதம் இழுத்துருச்சு. ஸோ அந்த வேலை அப்புறம் அவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுனால என்னால் கொஞ்சம் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது இல்லாமல் பசங்க வேறு காலேஜு, அப்புறம் புது இடம், புது சரௌண்டிங்ஸு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் சரியாக போயிடுச்சு. என்னால் வீடியோ எடிட்டிங்லலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல.
ஸோ இதனால தான் நண்பர்களே இவ்வளோ நாள் வந்து வீடியோ ஒன்று வராமல் இருந்துச்சு, இல்லைனா ரொம்ப நாள் விட்டு வந்துச்சு. என்னை மன்னிச்சிடுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட்ஸ் வேறு போட்டிருந்தீங்க, எனக்கு அது வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. அந்தளவுக்கு அந்தளவுக்கு எனக்கு ஒர்க் இருந்துச்சுங்க வீட்டில். ஸோ அதுதான் நண்பர்களே, மன்னிச்சிடுங்க. இப்போ எல்லாம் செட்டில் ஆகிடுச்சி, அதான் கொஞ்சம் சரி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்க நண்பர்களே, இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ நண்பர்களே. அப்புறம் சாரியும் கேட்டுக்கிறேன் இவ்வளோ நாள் வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு. இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. சாரி நண்பர்களே. சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோ கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நண்பர்களே. பாய் நண்பர்களே.